செம்மையா இருந்துச்சு. அருண் விஜய் சாரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. சாங்ஸ் செம்மையா வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரலுமே நல்லா இருக்கு. உள்ள தேட்டரே வந்து அப்படியே அடி தூள் அப்படின்ற மாதிரி செம்ம பட்டையை கிளப்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் செம்மையா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது சொல்ல வேண்டியதில் அருண் விஜய் மாஸ் ஆக்டர் தானே அவர். ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ரெட்டத்தலை அப்படிங்கிறதுக்கு கரெக்டான டைட்டில் தான். அது செகண்ட் ஹாப்ல தான் அது புரிஞ்சிச்சு. நல்லா புதுசாக இருந்திருக்கு. ஒரு எந்த போரும் இல்லை. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. நான் ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுப்பா. அவர் படமா சொல்லணும். சூப்பர் படம். நல்லா இருந்ததுப்பா. சூப்பருங்க. விளையாட்டுனா நின்று விளையாடணும். இந்த 2025 சூப்பர் கிங்குன்னா அது அருண் விஜய் தான். அது ஆக்ஷன் தான். மெயின் ஆக்ஷன் தான். வேற லெவல் பண்ணியிருக்காரு. வில்லத்தனம் அவர் சொல்ல தேவை. ஹீரோயிஸும் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இதில் வந்து செம்ம ஸ்கிரிப்ட் இது. எல்லாரும் வந்து பாருங்கள். சாம் சிஎஸ் ஒரு மியூசிக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. சீட்டேஜில் தான் எல்லாமே உட்காந்து பார்க்குறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதோடு இன்னும் பயங்கர காரசாரமாக இருந்தது. ஆக்டிங் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸுங்க. அதுதாங்க அவர் நடந்து வர டான்ஸ் ஆடுறாரு. அந்த வில்லத்தனம் வந்து நெகட்டிவ் ஷேடு வந்து அவர் பயங்கரமான வில்லன் தான். நல்லா இருக்குது.